அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை ரொம்ப அன்போட வரவேற்கிறேன். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, உங்களுக்கு உயிரான ஒரு உணவை கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஒரு பிரியாணியோ இல்ல ரொம்ப பிடிச்ச ஒரு இனிப்போ. சரியா? ஆமா, அதேதான். அதை நீங்க ரொம்ப ஆசையா உங்க வாயில வைக்கிறீங்க. ஆனா ஒரு சின்ன பிரச்சனை, உங்க நாக்குல எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்ல. ஓ, அந்த சுவைக்கிற நரம்புகள் எல்லாம் முழுமையா மரத்து போயிடுச்சு. கண்டிப்பா. நீங்க மெல்றீங்க, முழுங்குறீங்க, ஆனா அதுல ஒரு துளி கூட சந்தோஷமோ திருப்தியோ இல்ல. வெறும் பசிய போக்குறதுக்காக ஏதோ ஒரு இயந்திரம் மாதிரி சாப்பிடுறோம். ஆமா, இது எவ்ளோ பெரிய ஏமாற்றம் இல்லையா? இப்போ இத கேக்குற உங்கள பலர் ஏன் சில நேரங்கள்ல நாமும் கூட நம்மளோட அன்றாட ஆன்மீக வாழ்க்கையை இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். உண்மைதான். எந்த ஒரு சுவையும் இல்லாம ஒரு மரத்து போன நிலையில. இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரொம்ப ஆழமா அலச போறோம். நம்ம கையில இருக்கிற ஒரு முக்கியமான மூலக்குறிப்பு ஆன்மீக இனிமைக்கான 3 வாயில்கள் அப்படிங்கிற தலைப்புல பேசுது. அதாவது ஆன்மீகத்தை வெறும் ஒரு கடமையா பார்க்காம அதுல எப்படி அந்த உண்மையான சுவைய உணர்வது அப்படிங்கிற தேடல். எக்ஸாக்ட்லி. அந்த சுவையை அடையறதுக்கான 3 வழிகள் என்ன? அப்படி அந்த சுவை நமக்கு தெரியலன்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். கண்டிப்பா. நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த உணர்வின்மைக்கான உவமை இருக்கு பாத்தீங்களா, அது மிகச் சரியானது. மனிதர்களாகிய நமக்கு ஒரு மிகப்பெரிய உளவியல் சவால் இருக்கு. அது என்ன சவால்? அதுதான் பழக்கப்படுதல். அதாவது ஆங்கிலத்துல ஹேபிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ, ஹேபிச்சுவேஷன். கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ நீங்க ஒரு புது பர்ஃப்யூம் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். அத அடிச்சிட்டு வெளிய போகும்போது முதல் 10 நிமிஷத்துக்கு அதோட வாசம் உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும். ஆமா, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவோம். ஆனா அடுத்த அரை மணி நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த வாசம் உங்க மூக்கிற்கு தெரிவதே இல்ல. உங்களை தாண்டி போறவங்களுக்கு அந்த வாசம் வீசும். ஆமா, அவங்க கேட்பாங்க, என்ன புது பர்ஃப்யூமா அப்படின்னு. ஆனா நமக்கு அது தெரியாது. அதேதான். உங்க மூளை அந்த வாசத்துக்கு பழகி போய் அத பிளாக் செஞ்சிடும். இதே உளவியல் நிகழ்வு தான் நம்ம ஆன்மீகத்திலயும் நடக்குது. ஓ, அதாவது நம்ம சின்ன வயசுல இருந்து செஞ்சுட்டு வர்ற அந்த வணக்கங்கள். ஆமா. அந்த தொழுகையோ அல்லது மத்த விஷயங்களோ நாளடைவுல மூளைக்கு வெறும் ஒரு பழக்கமா மாறிடுது. ஒரு ரொட்டீன் மாதிரி ஆயிடுது. எப்போ ஒரு விஷயம் வெறும் பழக்கமா மாறுதோ அப்போ மூளை அதிலிருந்து உணர்ச்சிகளை துண்டிச்சிடும். இந்த அபாயத்துல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கறது தான் இந்த மூலக்குறிப்பு சுவையை தேடுங்கள் அப்படிங்கிற வார்த்தை மூலமா ரொம்ப ஆழமா சொல்லுது. சுவையை தேடுங்கள், இந்த வார்த்தையை தான் நான் கேட்க நினைச்சேன். இப்போ இது ஒரு ஆன்மீக குறிப்பு. ம் இதுல உங்க கடமையை செய்யுங்கன்றோ இல்ல விதிகளை பின்பற்றுங்கன்றோ சொல்லாம ஏன் சுவை அப்படிங்கிற வார்த்தையை இவ்ளோ அழுத்தமா சொல்லணும்? அது ஒரு அருமையான கேள்வி. நாம என்ன ஆன்மீகத்துல ஏதோ ஒரு த்ரில்லையோ இல்ல ஒரு பரவச நிலையையோ தேடி ஓடணுமான்னு? இல்ல. இது த்ரில் தேடுற விஷயம் கிடையாது. இப்போ ஒரு இயந்திரத்துக்கும் உயிருள்ள மனிதனுக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும். சரி. நீங்க ஒரு மெஷின் கிட்ட ஒரு வேலைய கொடுத்தீங்கன்னா அது எந்த உணர்ச்சியும் இல்லாம அந்த வேலைய கச்சிதமா முடிச்சிடும். நாமோ நம்ம வணக்கங்களை பல நேரங்கள்ல அப்படிதான் செய்றோம். வெறும் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி டிக் பண்றோம். எக்ஸாக்ட்லி. ஆனா ஆன்மீகம் அப்படிங்கிறது தகவல்களையோ செயல்களையோ சேகரிக்கிற இடம் இல்ல. அது ஆத்மாவுக்கு உணவளிக்கிற இடம். ஆத்மாவுக்கு உணவு. ரொம்ப ஆழமான சிந்தனை இது. உங்க உடலுக்கு எப்படி வைட்டமின்களும் புரதமும் தேவையோ அதுபோல உங்க உள் மனதிற்கும் அமைதி, நிம்மதி, அப்புறம் இறைவனுடனான தொடர்பு அப்படிங்கிற உணவு தேவைப்படுது. அப்போ அந்த சுவை அப்படிங்கிறது இந்த நிம்மதியை தான் குறிக்குதா? ஆமா. நீங்க ஒரு செயலை செய்யும்போது அது உங்க மனசோட கவலைகளை குறைச்சு ஒரு ஆழமான அமைதியை தருதுன்னா நீங்க அந்த செயலோட சுவைய உணர்றீங்கன்னு அர்த்தம். ஓ, கடமைக்காக செய்யறதுக்கும் அதோட ஒன்றிணைந்து ஆத்மார்த்தமான பலனை பெறதுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இது. கண்டிப்பா. நீங்க எந்த ஒரு செயலையும் வெறும் கடமைக்காக செஞ்சா சீக்கிரமே அது உங்களுக்கு ஒரு சுமையா மாறிடும். ஆனா சுவை தெரிஞ்சிருச்சுன்னா நாமளே அதை தேடி போய் செய்வோம். கரெக்டா? 100க்கு 100 உண்மை. சரி. இப்போ கொஞ்சம் நடைமுறை யதார்த்தத்துக்கு வருவோம். இந்த சுவையை எங்கு தேடுறது அப்படிங்கிறதுக்கு மூலக்குறிப்பு காட்டுற முதல் வழி தொழுகை. ஆமா, முதல் வாயில். இங்க ஒரு சாதாரண மனிதனோட தரப்புல இருந்து நான் ஒரு ஸ்ட்ராங்கான கேள்வியை கேட்கிறேன். கேளுங்க. இப்போ தினமும் அதிகாலை 5 மணிக்கு அலாரம் அடிச்சு எழுந்து அதே குளிர்ந்த நீர்ல அங்க சுத்தி செஞ்சுட்டு உழு செஞ்சுட்டு ஆமா, பல வருஷங்களா சொல்லிக்கிட்டு இருக்கிற அதே வார்த்தைகளை அதே உடல் அசைவுகளோடு ஒருத்தர் திரும்ப திரும்ப செய்யும்போது அதுல ஒவ்வொரு முறையும் எப்படி ஒரு புது சுவையையோ இல்ல ஒரு ஸ்பார்க்கையும் உணர்வது சாத்தியம்? அது ரொம்ப நியாயமான ஒரு நடைமுறை கேள்விதான். என்ன பாத்தீங்கன்னா, உடல் சோர்வா இருக்கும், மூளை அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சுழற்சியில சுவையை எதிர்பார்ப்பது ரொம்ப கஷ்டம் இல்லையா? நீங்க கேக்குறது அன்றாடம் பலரும் சந்திக்கிற உண்மையான பிரச்சனை தான். நான் முன்னாடியே சொன்ன அந்த பெர்ஃப்யூம் உதாரணம் தான் இங்கும் வேலை செய்யுது. ஓ, திரும்பவும் ஹேபிச்சுவேஷன். ஆமா. தினமும் ஒரே செயலை செய்யும்போது சலிப்பு தட்டுறது மனித இயல்புதான். ஆனா இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான உளவியல் மற்றும் ஆன்மீக நுட்பம் இருக்கு. அது என்ன நுட்பம்? தொழுகையை நாம எப்படி பார்க்கறோம் அப்படிங்கறதுல தான் பிரச்சனையே இருக்கு.
மூளைக்கு தொழுகை அப்படிங்கிறது வெறும் உடல் அசைவுகள் அப்புறம் வார்த்தைகள் அப்படின்னு பதிவாயிடுச்சுன்னா அது உடனே போர் அடிச்சிரும். கண்டிப்பா. ஆனா தொழுகை அப்படிங்கிறது ஒரு சந்திப்பு, ஒரு மீட்டிங். ஒரு சந்திப்பா? ஆமா. நீங்க உலகை படைத்த ஒரு மாபெரும் சக்தியோடு உங்கள பத்தின முழுமையான அறிவை கொண்ட இறைவனோடு நேரடியாக பேச போறீங்க அப்படிங்கிற எண்ணம் வரும்போது அங்கே மூளையோட செயல்பாடு முழுமையா மாறிடுது. அதாவது தொழுகைய ஒரு கடமையா பாக்குறத நிறுத்திட்டு அத ஒரு உரையாடலா நம்ம அப்ரோச் பண்ணணும்னு சொல்றீங்களா? அதேதான். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க உங்க கம்பெனியோட மிக உயர்ந்த அதிகாரிய, அதாவது சிஇஓவ சந்திக்க போறீங்கன்னு வச்சுப்போம். சரி, ரொம்ப நர்வஸா இருப்போம். ஆமா. நீங்க என்ன உடை அணிந்திருக்கோம், என்ன பேச போறோம் அப்படிங்கறதுல எவ்ளோ கவனமா இருப்பீங்க? முழு கவனமும் அவர் மேல தான் இருக்கும். அது ஒரு வழக்கமான சந்திப்பா இருந்தாலும் கூட நீங்க முழு விழிப்புடன் இருப்பீங்க. அதப்போலதான் தொழுகையும். நான் தொழணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நிக்காம, நான் என் இறைவனோடு பேச போறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட நிக்கணும். எக்ஸாக்ட்லி, அந்த மைண்ட் செட் முற்றிலும் மாறிடுது பாருங்க. நீங்க ஓதுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள்ல இருந்து போற ஒரு கோரிக்கை, அதுக்கு இறைவனிடமிருந்து ஒரு பதில் கிடைக்குது அப்படிங்கிற அந்த உரையாடல் தன்மையை நீங்க உணரும்போதுதான். ஓ, அந்த உடல் அசைவுகளுக்கு ஒரு உயிர் வருது. ஆமா, அது உங்களுக்கு ஒரு சலிப்பான கடமையா இல்லாம அன்றைய நாளோட மன அழுத்தங்களை இறக்கி வைக்கிற ஒரு புகலிடமா மாறிடுது. ஒரு புகலிடம். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா இதுலயும் எனக்கு ஒரு சின்ன சிக்கல் தோணுது. என்ன சிக்கல்? இப்ப தொழுகை அப்படிங்கிறது ஒரு நாளோட குறிப்பிட்ட நேரங்கள்ல சில நிமிஷங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு 5 முறை அந்த புகலிடத்துக்கு போறோம்னு வச்சுப்போம். சரி. ஆனா மீதமுள்ள 20க்கும் மேற்பட்ட மணி நேரங்கள் நாம இந்த தீவிரமான மன அழுத்தம் நிறைந்த உலகத்துக்குள்ளதான வாழ வேண்டியிருக்கு. உண்மைதான். உலக விவகாரங்கள் நம்மை கட்டாயமா அழுத்தும். ஆமா, டிராஃபிக் நெரிசல், ஆபீஸ்ல பாஸோட கோவம், குடும்ப பொறுப்புகள்னு இந்த உலகமே நம்மை தொடர்ந்து அழுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ தொழுகையில கிடைச்ச அந்த அமைதிய நாளின் மத்த நேரங்கள்ல எப்படி தக்க வைக்கிறது? ரொம்ப முக்கியமான கேள்வி. இதத்தான் மூலக்குறிப்போட 2வது வாயில் பேசுதா? மிக சரியாக பிடிச்சிட்டீங்க. மூலக்குறிப்பு காட்டுற 2வது வாயில் திக்ர், அதாவது இறைவனை தொடர்ந்து நினைவு கூறுதல். ஓ, தொடர்ந்து நினைவு கூறுதல். ஆமா. தொழுகை ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வந்து செல்வது அப்படின்னா, திக்ர் அப்படிங்கிறது நாள் முழுவதும் நீடிக்க வேண்டிய ஒண்ணு. அதாவது ஒரு தொடர்ச்சியான செயல்முறை. ஆமா. நீங்க தொழுகையில பெறுற அந்த ஆன்மீக ஆற்றல் உலக விவகாரங்கள்ல ஈடுபடும்போது மெல்ல மெல்ல குறைய தொடங்கும். அந்த ஆற்றலை இடைவிடாம ரீசார்ஜ் செய்யற செயல்முறை தான் திக்ர். இதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு பாருங்க. இப்போ நாம ஒரு பெரிய ஃபைலை டவுன்லோட் பண்ணோம்னா சிஸ்டம் முன்னாடி உட்காந்து முழு கவனத்தையும் செலுத்தி டவுன்லோட் பண்றோம். சரி. இது தொழுகை மாதிரி ஒரு குறிப்பிட்ட செயல். ஆனா நம்ம மொபைல் போன் எப்போதுமே வைஃபை கூட கனெக்ட் ஆயிருக்கு இல்லையா? ஆமா, பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கோம். அதேதான். பின்னடியில எப்பவுமே ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு. நாம வேற வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த கனெக்ஷன் இருக்கிறதால நமக்கு தேவையான அப்டேட்கள் வந்துகிட்டே இருக்கு. வாவ், ரொம்ப அருமையான ஓமை இது. அப்போ திக்ர் அப்படிங்கிறது இந்த பேக்ரவுண்ட் வைஃபை கனெக்ஷன் மாதிரி அப்படின்னு சொல்லலாமா? 100% சொல்லலாம். திக்ர் அப்படின்னா பொதுவா மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? என்ன நினைக்கிறாங்க? கையில ஒரு மணிமாலைய வச்சுக்கிட்டு முணுமுணுக்கிறது தானே. அதேதான். ஆயிரக்கணக்கான முறை எதையோ முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் திக்ர்னு சுருக்கிடுறாங்க. ஆனா அது ஒரு வெளிப்பாடு மட்டும்தான். அப்போ உண்மையான திக்ர்னா என்ன? அதோட மெக்கானிசம் ரொம்ப ஆழமானது. அது ஒரு மைண்ட்ஃபுல்னஸ், ஒரு விழிப்புணர்வு. மைண்ட்ஃபுல்னஸை கொஞ்சம் விளக்குங்களேன். இப்போ நீங்க ஆபீஸ்ல கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதோ அல்லது கார்ல டிராஃபிக்ல காத்திருக்கும் போதோ உங்க மனசோட பின்னணியில இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், நான் அவனது கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிற விழிப்புணர்வு ஓடிக்கிட்டே இருக்கிறது. சரி, ஆனா இது எப்படி என் நிஜ வாழ்க்கையில எனக்கு ஒரு சுவையை தரும்? மூளைக்குள்ள ஓடுற ஒரு சின்ன எண்ணம் எப்படி என் மன அழுத்தத்தை குறைக்கும்? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க கார்ல போயிட்டு இருக்கீங்க. யாரோ ஒருத்தர் உங்க காரை உரசுற மாதிரி வந்து உங்களை தரக்குறைமா திட்டிட்டு போறார். அப்போ முதல் ரியாக்ஷன் ரொம்ப கோரவா தான் இருக்கும். கண்டிப்பா கடும் கோபம் வரும். நீங்களும் பதிலுக்கு திட்ட நினைப்பீங்க. உங்க மூளையில உள்ள அமிக்டாலா உங்களை உடனடியாக தாக்க தூண்டும். ஆமா, அது ஒரு ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ். ஆனா இப்போ உங்க மனம் திக்கர்ல, அதாவது அந்த பின்னணி வைஃபை கனெக்ஷன்ல இருந்தா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. என்ன நடக்கும்? அந்த ஒரு நொடியில உங்களுக்குள்ள ஒரு சின்ன இடைவெளி கிடைக்கும். ஒரு பாஸ். ஓ, ஒரு பாஸ். ஆமா, மூளை தானா எதிர்வினையாற்றதை தடுத்து, இதுவும் இறைவனோட ஒரு சோதனை தான், இதுக்காக நான் என் நிம்மதியை கெடுத்துக்க கூடாது அப்படிங்கிற தெளிவு கொடுக்கும். வாவ், அப்போ நம்ம கோபம் உடனே தணிஞ்சிடும். எக்ஸாக்ட்லி. அந்த ஆத்திரமான சூழ்நிலையிலையும் நீங்க அமைதியா இருப்பீங்க பாத்தீங்களா? அந்த அமைதி தான் திக்ர் உங்களுக்கு தரும் சுவை. ரொம்ப தெளிவா புரியுது. அன்றாட வாழ்க்கையோட ஒவ்வொரு அழுத்தமான சூழ்நிலையிலையும் இந்த இறை நினைவு ஒரு தடையா, ஒரு பஃபரா நின்னு நம்ம காப்பாத்துது. ஆமா, அதுதான் உண்மையான திக்ர். அந்த இடைவெளி, அந்த பாஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். நாம பெரும்பாலும் உடனடியா ரியாக்ட் பண்ணிட்டு பிறகுதான் வருத்தப்படுறோம். கண்டிப்பா. அந்த எதிர்வினையை தடுக்கிற பேக்ரவுண்ட் ப்ராசஸ் தான் திக்ர். சரி, வைஃபை கனெக்ஷன் பின்னாடியில இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல அந்த கனெக்ஷனே ரொம்ப வீக் ஆயிடுமே. ஆமா, சிக்னல் டிராப் ஆகும். அப்போ
நமக்கு நேரடியா ஒரு மிகப்பெரிய ஊக்கம் தேவைப்படும். இங்குதான் மூலக்குறிப்பு காட்டுற 3வது வாயிலுக்கு நம்ம வர்றோம். அல் குரான் ஓதுதல். ஆமா, அல் குரான் ஓதுதல். இப்போ உலகத்துல நம்ம எத்தனையோ புத்தகங்களை படிக்கிறோம். நாவல்கள், தத்துவ புத்தகங்கள், நியூஸ் பேப்பர்னு பல விஷயங்களை படிக்கிறோம். ஆனா ஒரு சாதாரண புத்தகத்தை வாசிக்கிறதுக்கும் குரானை ஓதுறதுக்கும் உள்ள வித்தியாசத்துல எப்படி ஒரு ஆன்மீக சுவை பிறக்குது? இப்போ உலகத்துல உள்ள மத்த புத்தகங்களை நீங்க எப்படி படிக்கலீங்கன்னு கவனிச்சு பாருங்க. நீங்க ஒரு நாவல படிக்கும்போது அதுல இருக்கிற கதையை நீங்க உங்க கற்பனையில பாக்குறீங்க. ஆமா, கேரக்டர்ஸை இமேஜின் பண்ணுவோம். ஒரு சுய முன்னேற்ற புத்தகத்தை படிக்கும்போது அந்த ஆசிரியரோட அறிவுரைய கேட்டு அத மதிப்பிடுறீங்க. இவ சொல்றது சரி அல்லது தவறு அப்படின்னு நீங்க முடிவு செய்றீங்க. அதாவது நாம அந்த புத்தகங்களை விமர்சனம் செய்றோம். கரெக்ட். ஆனா அல்குரானை பொறுத்தவரை அது மனித அறிவுல உருவானது கிடையாது. பிரபஞ்ச படைப்பாளனோட நேரடி வார்த்தைகள் அப்படிங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோட நீங்க அதை அணுகுறீங்க. ஓ, அதாவது நாம அந்த புத்தகத்தை கேள்வி கேட்கறதுக்கு பதிலா அந்த புத்தகம் நம்மை கேள்வி கேட்க தொடங்குதா? ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க. நீங்க குரானை ஆழமா ஓதும்போது நீங்க அந்த புத்தகத்தை மதிப்பிடுறதில்ல, அந்த புத்தகம் உங்கள மதிப்பிடுது. வாவ், இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாயிண்ட். உங்க உள்ளத்தோட ஆழத்துல புதைஞ்சிருக்க இரகசியங்கள, தவறுகள, கவலைகள அது அப்படியே வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். அப்போ அது வெறும் கண்களால் படிக்கிற விஷயம் இல்ல. கண்டிப்பா இல்ல. அதனாலதான் மூலக்குறிப்பு வாசிப்பதுன்னு சொல்லாம ஓதுதல் அப்படின்னு உணர்வுபூர்வமா சொல்லுது. ஓதுதல், ரெசைட்டிங். ஆமா, குரானை ஓதும்போது நீங்க ஒரு குறிப்பிட்ட தாளத்தோட, அதாவது ரிதத்தோட உங்க சுவாசத்தை முறைப்படுத்தி சத்தமா ஊதுறீங்க. அதுவே ஒரு தியான நிலை மாதிரி தான். எக்ஸாக்ட்லி. இது மூளைய மத்த எல்லா சிந்தனைகள்ல இருந்தும் துண்டிச்சு முழுமையான ஃபோக்கஸ் நிலைக்கு கொண்டு போகுது. அந்த நிலையில நாம இருக்கும்போது என்ன ஆகும்? நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலோ இல்ல சோகத்திலோ இருக்கும்போது நீங்க ஓதுற ஒரு குறிப்பிட்ட வசனம் நேரடியா உங்க தோள்ல கை போட்டு உங்களுக்கே ஆறுதல் சொல்ற மாதிரி தோணும். இந்த வசனம் எனக்காகவே இறங்கிருக்குன்னு ஒரு ஃபீல் வரும் இல்லையா? அதேதான். அதுதான் குரான் ஓதுதலோட சுவை. இது எல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒரு முழுமையான வளையம், அதாவது ஒரு க்ளோஸ்டு லூப் தெரிகிறது. எப்படி சொல்றீங்க? அதாவது நாம தொழுகையில இறைவனுடன் பேசுறோம். குரான் ஓதும்போது இறைவன் நம்முடன் பேசுறான். ரொம்ப அழகு. அப்புறம் ஜிக்ர் மூலமா இந்த ரெண்டுக்குமான தொடர்பை நாளோட மத்த நேரங்கள் முழுவதும் பின்னணியில தக்க வைக்கிறோம். இந்த மூணுமே ஒண்ணுக்கொண்டு தொடர்புடையவை. 100க்கு 100 உண்மை. இந்த மூணிலையும் சுவைய கண்டுட்டா ஒரு மனிதனோட வாழ்க்கை எப்பேற்பட்ட சவால்களையும் தாங்குற அளவுக்கு வலிமையாயிடும். சரி, இப்போ நாம இந்த மூலக்குறிப்போட மிக முக்கியமான, அதே சமயம் கொஞ்சம் கடினமான ஒரு பகுதிக்கு வரப்போறோம். அந்த எச்சரிக்கை பகுதி. ஆமா, மூலக்குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, இதை பெற்றுவிட்டால் நீங்கள் பாக்கியசாலிகள், பெறாவிட்டால் கதவு அடைக்கப்பட்டு விட்டதாக அறிந்து கொள்ளுங்கள். இந்த வரிகளை படிக்கும்போது எனக்குள்ள ஒரு சின்ன பயம் வருது. இதை கேட்கிற யார்கிட்டயும் நான் இந்த கேள்வியை கேட்பேன். சொல்லுங்க. இது ரொம்பவும் மனச்சோர்வடைய செய்யும் ஒரு எச்சரிக்கையா, ஒரு டிப்ரெசிங்கான விஷயமா இல்லையா? எப்படி அப்படி தோணுது உங்களுக்கு? இப்போ நீங்க தொழுறீங்க, குரான் ஓதுறீங்க, ஆனா உங்களுக்கு எந்த சுவையும் கிடைக்கலன்னு வைங்க, அவ்வளவுதான். கடவுளோட கதவும் உனக்கு அடைக்கப்பட்டுச்சு, நீ நிராகரிக்கப்பட்டுட்டன்னு அர்த்தமா? இது பலருக்கும் வர சந்தேகம்தான். இது ஆன்மீக பாதையில முயற்சி செய்யற ஒருத்தரை அப்படியே முடக்கிடாதா? முதல் பார்வையில இது ஒரு கடுமையான தண்டனை தீர்ப்பு போல தோன்றுவது இயல்புதான். ஆனா இதோட பின்னணியில உள்ள ஆழமான கருணையை நாம புரிஞ்சுக்கணும். கருணையா? இதுல எப்படி கருணை இருக்க முடியும்? ஏன்னா இது ஒரு தண்டனை இல்ல, மாறாக இது ஒரு ஆன்மீக சுயபரிசோதனை கருவி, ஒரு டயக்னாஸ்டிக் டூல். ஓ சரி. இத விளக்க நான் ஒரு மருத்துவ உதாரணத்தை பயன்படுத்துறேன். நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுற ஒரு நோய் இருக்கு. தொழுநோய், அதாவது லெப்ரசி அல்லது கடுமையான நீரிழிவு நரம்பியல்னு வச்சுப்போம். இந்த நோய் வந்தவங்களுக்கு கை கால்கள்ல உள்ள நரம்புகள் மரத்து போயிடும். ஓ, முன்னாடி சொன்ன அந்த நாக்கு மரத்து போற மாதிரி. ஆமா, அவங்க தவறுதலா ஒரு நெருப்புலயோ அல்லது சூடான பாத்திரத்திலயோ கைய வச்சாங்கன்னா அவங்களுக்கு எந்த வலியும் தெரியாது. வலி தெரியாதுன்னா அது மிகப்பெரிய ஆபத்தாயிட்டே. அதுதான் பிரச்சனை. வலி அப்படிங்கிறது ஒரு மோசமான விஷயம்னு நாம நினைக்கிறோம். ஆனா வலி தான் நம்ம உடலோட மிகப்பெரிய பாதுகாவலன். உண்மைதான், வலி இருக்கிறதுனாலதான் நாம உஷாரா இருக்கோம். நெருப்புல கை வைக்கும்போது சிறீர்னு வலிப்பதால தான் நாம உடனடியா கையை இழுத்துக்கிறோம், நமக்கு காப்பாத்திக்கிறோம். அந்த வலி இல்லனா நெருப்பு கைய முழுமையா எரிச்சிடும், ஆனா நமக்கு தெரியவே தெரியாது. எக்ஸாக்ட்லி. ஆன்மீகத்துல இந்த சுவை அல்லது உணர்வு அப்படிங்கறதும் இந்த வலிய போன்றதுதான். வாவ், ரொம்ப ஆழமான ஓமை இது. நீங்க தொழுகைக்கு நிக்கிறீங்க, ஆனா உங்க மனசுல எந்த சலனமும் இல்ல. நீங்க குரானை ஓதுறீங்க, உலக ஆசைகள்ல மூழ்கி தவறுகள் செய்றீங்க, ஆனாலும் உங்க மனசுல ஒரு குற்ற உணர்ச்சியோ இல்ல நிம்மதியோ ஏற்படல அப்படின்னா அது நான் நிராகரிக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கிறதுக்கான சான்று கிடையாதா? கிடையவே கிடையாது. உங்க ஆன்மீக நரம்புகள் மரத்து போயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான அவசர எச்சரிக்கை மணி அது. ஒரு வார்னிங் பெல்.
ஓ, இப்போ ரொம்ப தெளிவா புரியுது. அதாவது என் காரோட டேஷ்போர்ட்ல திடீர்னு செக் இன்ஜின் அப்படின்னு ஒரு சிவப்பு விளக்கு எரியும் பாத்தீங்களா, அது போன்றதா இது? மிக துல்லியமா புடிச்சிட்டீங்க. செக் என்ஜின் விளக்கு எரியும் போது உங்க கார் முழுவதுமா அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தமா? இல்ல, ஏதோ பிரச்சனை இருக்கு, உடனே செக் பண்ணுன்னு அர்த்தம். அதேதான். உள்ள ஏதோ பெரிய பிரச்சனை நடக்குது, உடனடியா வண்டிய ஓரங்கட்டிட்டு பழுது பார் அப்படின்னு கார் உங்ககிட்ட கத்துதுன்னு அர்த்தம். அப்பா, எவ்ளோ பெரிய நிம்மதி இது! மூலக்குறிப்புல கதவு அடைக்கப்பட்டு விடுத்தது அப்படின்னு சொல்றது இறைவன் உங்களை வெளியே தள்ளி பூட்டிட்டான் அப்படின்னு அர்த்தம் இல்ல. பின்ன யார் அடைச்சா? நீங்கள்தான். உள்ளே இருந்து உலக ஆசைகளாலும் அலட்சியத்தாலும் இயந்திரத்தனமான பழக்கங்களாலும் உங்க இதயத்தோட கதவை நீங்களே அடைச்சு வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அது துருப்பிடிச்சு கிடக்கு. அப்ப அந்த துருப்பிடிச்ச கதவை நாம தான் திறக்க முயற்சி பண்ணணும். கண்டிப்பா. சுவை தெரியலனா ஐயோ நான் நிராகரிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு நினைச்சு அந்த இடத்துல அந்த வணக்கங்களை விட்டு விடுவதை விட பெரிய முட்டாள்தனம் வேற எதுவும் இல்ல. ஆமா, வார்னிங் லைட் எரியுதுன்னு காரை அப்படியே ரோட்ல விட்டுட்டு போற மாதிரி அது. கரெக்ட். என் மனம் மரத்து போயிருக்கு, நான் உடனடியாக இதை சரி செய்யணும், இறைவனிடம் அழுது மன்றாடி இந்த கதவை திறக்க சொல்லணும் அப்படின்னு நீங்க விழுத்தெழ வேண்டும். அதுக்காகத்தான் இவ்வளவு ஆழமான உழுக்கக்கூடிய வார்த்தைகளை மூலக்குறிப்பு பயன்படுத்துது. ஆமா, உங்களை எழுப்பத்தான் அந்த வார்த்தைகள். இது ஒரு அபாரமான கோணம். அடைக்கப்பட்ட கதவு அப்படிங்கிறது நிரந்தர தண்டனை இல்ல, அது நாம முழிச்சுக்க வேண்டிய தருணம். நம்ம அக ஆரோக்கியத்தை பரிசோதிக்கிற ஒரு மெக்கானிசம் அது. ரொம்ப அருமை. சரி, இந்த ஆழமான உரையாடலை நாம இப்ப நிறைவு செய்யற கட்டத்துக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம அலசிய விஷயங்களை ஒரு முறை சுருக்கமா பார்த்துடலாம். கண்டிப்பா. ஆன்மீகம் அப்படிங்கிறது ஏதோ சில உடல் அசைவுகளையும் வார்த்தைகளையும் கடமைக்காக செஞ்சு முடிக்கிறது கிடையாது. அது ருசிக்கப்பட வேண்டிய ஒண்ணு. உண்மை. இயந்திரத்தனமான பழக்கத்திலிருந்து விடுபட்டு தொழுகைய ஒரு சந்திப்பா மாற்றுவது முதல் வாயில். நாளின் மத்த நேரங்கள்ல நம்மளோட ரியாக்ஷன்ஸை கட்டுப்படுத்தி மைண்ட்ஃபுல்னஸோட இறைவனை நினைவு கூறும் திக்ர் இரண்டாவது வாயில். உலகை விட்டு விலகி இறைவனோட வார்த்தைகள் நம்மை ஊடுருவ அனுமதிக்கிற குரான் ஓதுதல் மூணாவது வாயில். இந்த மூணுலையும் எந்த சுவையும் இல்லைனா அது நாம் பயந்து ஓடுவதற்கான அறிகுறி இல்ல, வண்டியை நிறுத்திட்டு உள்ள இன்ஜினை சரிபாட்டுறதுக்கான எச்சரிக்கை. அப்படிதானே? மிகச் சரியா தொகுத்து சொல்லிட்டீங்க. இத கேட்டுட்டு இருக்கிற உங்ககிட்ட நான் ஒன்னு சொல்லிக்க ஆசைப்படுறேன். சொல்லுங்க. தகவல் நிறைந்த இந்த பரபரப்பான உலகத்துல உங்களுக்கு அமைதி வேணும், நிம்மதி வேணும் அப்படின்னு நீங்க வெளியே எங்க தேடினாலும் அது கிடைக்காது. ஏன்னா அது நீங்க தேடி போக வேண்டிய இடம் இல்ல, நீங்க திறக்க வேண்டிய ஒரு கதவு. வாவ்! இந்த 3 வாயில்கள் தான் அந்த அமைதிக்கான நேரடி வழிகள். அருமை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காகவே இந்த இறுதி சிந்தனையை நான் வைக்கிறேன். உங்க ஆன்மீக வாழ்க்கையில அந்த சுவையை நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னு நீங்க நினைச்சா, அல்லது உங்க டேஷ்போர்ட்ல அந்த செக் இன்ஜின் விளக்கு எரிவதா நீங்க உணர்ந்தா, ஆமா, நீங்க செய்யக்கூடாத ஒரு மிகப்பெரிய தவறு இருக்கு. அது காரை அப்படியே விட்டுட்டு செல்வதோ அல்லது இன்ஜினை முழுவதுமா அணைச்சு விடுவதோ கிடையாது. உங்க ஆன்மீக கதவு துருப்புடிச்சு இறுக்கமா அடைபட்டிருக்கிற மாதிரி தோணினாலும் பரவாயில்ல. கண்டிப்பா பரவாயில்ல. இன்றே அதை முழு பலம் கொண்டு திறக்க முடியலைனாலும் குறைந்தபட்சம் அந்த கதவுல ஒரு சின்ன கீரணையாவது உருவாக்குங்க. கதவை லேசா திறந்து வைங்க. அந்த வெளிச்சம் உள்ள வரட்டும். ஆமா, அந்த சின்ன இடைவெளியின் வழியாக எந்த வெளிச்சம் உள்ளே நுழையுது, அது உங்க மரத்து போன ஆன்மீக நரம்புகளை எப்படி மீண்டும் உயிர்ப்பிக்குது அப்படின்னு சற்று பொறுத்திருந்து பாருங்க. ரொம்ப ஆழமான முடிவுரை இது. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திப்போம்.